இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நேற்று 6 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. தொற்றிலிருந்து 491 பேர் குணமடைந்து நேற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்துருவ பிரதேசத்தில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10,000 தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் 3 வெளிநாட்டு முதலீடுகள் அடுத்த வருடம் நாட்டிற்கு கிடைக்க உள்ளன. மலையக பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தேவையான நிதியும் காணியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு. ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கும் COVID-19 தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என்று சுவிட்சர்லாந்து தெரிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கோவிட் மரணங்கள் 6 நேற்று பதிவாகியிருக்கிறது. இதற்கு அமைவாக நாட்டில் 171 கோவிட் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இதேவேளை COVID-19 தொற்றுக்கு இலக்காகியிருந்த 491 பேர் குணமடைந்து நேற்று வீடு திரும்பினார்கள். இதன் பிரகாரம் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 27,552 அதிகரித்திருக்கிறது என்று தொற்று தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நேற்று 630 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை பதிவாகியிருக்கும் கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 36,667 ஆகும். இந்துருவ பிரதேசத்தில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையம் அறிவித்திருக்கிறது. துந்துவ மேற்கு மற்றும் துந்துவ கிழக்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. COVID-19 தொற்றுக்கு உள்ளானவர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேவேளை பெந்தர பிரதேசத்தில் தொற்றுக்கு இலக்கான 41 பேர் இனம் காணப்பட்டிருப்பதாக தந்துவ பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்திருக்கிறார். கோவிட் எச்சரிக்கை காரணமாக காலி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்று தென்மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் யாப்பா தெரிவித்திருக்கிறார். காலி மாவட்ட கோவிட் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. காலி மாவட்டத்தில் 26 பாடசாலைகள் கடந்த வெள்ளிக்கிழமை மூடப்பட்டது. இதேவேளை 2021ஆம் ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டம் இடப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் 10,000 ஏற்படுத்தும் 3 வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் அடுத்த வருடம் நாட்டிற்கு கிடைக்கும் என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்திருக்கிறார். இந்த 3 நிகழ்ச்சி திட்டங்களும் பாரிய அளவிலான வேலை திட்டங்களாகும். இதன் மூலம் 550 பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு கிடைக்கும். அடுத்த வருடத்தில் கிடைக்கும் முழு வெளிநாட்டு முதலீடுகளின் பிரகாரம் நாட்டில் சுமார் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். துறைமுக நகரில் சர்வதேச மாநாட்டு மண்டபம் குறித்த 3 முதலீட்டு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். ஹம்பந்தோட்டை தொழிற்பேட்டையின் ரப்பர் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் மருந்து உற்பத்தி நிலையம் என்பன ஏனையவைகள் ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HTFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். மலையக பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தேவையான நிதியும் காணியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இதேவேளை மலையகத்தில் வீட்டுத் திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். கொட்டகல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஜீவன் தொண்டமான் இதனை கூறினார். மலையக கல்வி தரத்தின் வீழ்ச்சிக்கு போதுமான வசதிகள் இன்மையே காரணமாக இருக்கிறது. அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்ட யோசனைகளை அமல்படுத்தும் போது நாட்டின் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டம் குறித்தும் மிகுந்த கவனம் செலுத்தப்படும் என்று பொருளாதார அபிவிருத்தி
வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் வருடங்களில் இலங்கையில் சகல துறைகளையும் மேம்படுத்தி அபிவிருத்தி யுகத்தினை ஏற்படுத்தும் வகையில் வேலை திட்டத்துடன் மீண்டும் கிராமத்திற்கு எனும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் இணையுமாறு அவர் சப்ரகமு மாகாண அரசியல் தலைவர்களிடமும் அரச அதிகாரிகளிடமும் கேட்டுக் கொண்டார். ரத்னபுரியில் அமைந்திருக்கும் சப்ரகமு மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பாசில் ராஜபக்ஷ இதனை கூறினார். எதிர்வரும் 12 மாத காலப்பகுதிக்குள் நாட்டில் உள்ள சகல வீடுகளிலும் தொலைத்தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தப் போவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பிறந்த சகலருக்கும் காணி உரித்தை வழங்குவது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று பாசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். கிளிநொச்சி பிரதேசத்தில் அண்மையில் பெய்த அடைமழையின் பின்னர் மாடுகளுக்கு ஒரு வகை வைரஸ் நோய் பரவி வருகிறது. இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகும் மாடுகள் உணவு உட்கொள்ளாது பலவீனம் அடைவதாக பண்ணை வளர்ப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவை உள்நாட்டு செய்திகள். சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்ட திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தொடர்ச்சியாக நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தடைப்பட்டதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். பல வருடங்களாக மூண்ட யுத்தத்தினை நிறைவு செய்ததன் பின்னர் நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெரும் தெருக்கள் மாத்திரமின்றி சுகாதாரம் உள்ளிட்ட சகல பிரிவுகளையும் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்ததாக பிரதமர் கூறினார். பொத்துகரையில் இருந்து கலகெதிர வரையிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3வது கட்ட நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இதில் பங்கேற்ற போது பிரதமர் இந்த விடயத்தினை கூறினார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் சகல நிர்மாண பணிகளையும் இன்னும் சில வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மேல் மாகாணத்திலிருந்து வேறு மாகாணங்களுக்கு அடுத்து வரும் 2 வாரங்களில் பயணிக்கும் சகலருக்கும் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை நடத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். 45 பேருக்கு நேற்று முன்தினம் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் 5 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக அஜித் ரோஹண மேலும் தெரிவித்தார். உலகச் செய்திகள். ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கும் கோவிட்-19 தடுப்பு மருந்து பாதுகாப்பாக உள்ளது என்று சுவிட்சர்லாந்து அரசின் மருத்துவ ஆய்வுக்குழு அறிவித்திருக்கிறது. குறித்த குழு கடந்த 2 மாதங்களாக நடத்திய ஆய்வின் முடிவாக இந்த பரிந்துரையினை வழங்கியிருக்கிறது. இந்த மருந்து சிறந்த பலனை தருவதாகவும் அந்த குழு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 வைரஸ் பல நாடுகளில் மீண்டும் தீவிரமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தமது நாட்டு மக்களுக்கு கோவிட்-19 மருந்தை செலுத்தும் பணியினை தொடங்கியுள்ளன. துருக்கி வைத்தியசாலையில் நிகழ்ந்த விபத்து போது 9 நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆசியந்தீப் மாகாணத்தில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையில் ஆக்சிஜன் குழாய் வெடித்ததனால் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர்களே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பந்தமாக அந்த நாட்டு சுகாதார பிரிவினரும் போலீசாரும் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகள்.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவு தெற்கு பகுதியில் உள்ள மீன்பிடி இறங்கு துறையினை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். பிரதேச கடற்தொழிலாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய அமைச்சர் நேற்று அங்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். இதன்போது இந்த விடயத்தினை அவர் கூறினார். குறித்த பிரதேசத்தில் சுமார் 300 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலமும் கொண்ட இறங்குதுறை அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவிருக்கிறது. ஹாமில்டன் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறும். இலங்கை நேரப்படி முற்பகல் 11:30 போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. இதேவேளை இரு அணிகளுக்கும் இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற முதலாவது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியது. வர்த்தக செய்தி. நாட்டிற்கு பொருத்தமற்ற எந்தவொரு உடன்படிக்கைக்கும் இணங்கப் போவதில்லை என்று அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். திரைசேரிக்கு பெருந்தொகை நிதி கிடைத்தாலும் அவ்வாறான உடன்படிக்கைகளை செய்து கொள்ளப் போவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதுக்கும் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. இந்தோனேஷியாவின் பொருளாதார முக்கியத்துவம் குறித்து வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன கவனம் செலுத்தியிருக்கின்றார். இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் அயுஸ்டி ஆருடியாசாவுக்கும் அமைச்சருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது இதுபற்றி கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை மேலும் விருத்தி செய்வதன் அவசியம் இதன்போது ஆராயப்பட்டது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படுவது சம்பந்தமாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆலோசிக்கப்பட்டது. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை ஹம்பந்துட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சபரகமு மாகாணங்களிலும் களுத்துறை காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடக்கு வடமத்திய வடமேல் மாத்தளை ஹம்பந்துட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நேற்று 6 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. தொற்றிலிருந்து 491 பேர் குணமடைந்து நேற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்துருவ பிரதேசத்தில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10,000 தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் 3 வெளிநாட்டு முதலீடுகள் அடுத்த வருடம் நாட்டிற்கு கிடைக்க உள்ளன. மலையக பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தேவையான நிதியும் காணியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு. ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கும் கோவிட்-19 தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என்று சுவிட்சர்லாந்து தெரிவிப்பு. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.